வணக்கம், வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷோட வந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் செய்ய போகிற கருவாடு. வீட்டில் நாங்கள் எப்படி கருவாடு செய்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். ஆக்சுவலி வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள் கருவாடு செய்கிற கொஞ்சம் கஷ்டம் என்று சொன்னால் ஸ்ரீலங்கா, ஏஷியா கண்ட்ரியில், ஸ்ரீலங்கா, இந்தியா, ஏஷியா கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி வெயில் எங்களுக்கு அவ்வளோத்துக்கு கிடைக்காது. ஈவன் தோ இப்போ சம்மர் டைமாக இருந்தாலும். ஸோ ஆக்சுவலி இந்த வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்காக நான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். வீட்லேயே எப்படி கருவாடு செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். வந்து 600 கிராம் டூனா ஃபிஷ் இருக்குது, உப்பு இருக்குது. இந்த உப்பை இதில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். என்ன சொன்னால் உப்பு போட்டிங்கன்னு சொன்னால் தான் இந்த கருவாடு காய்கிற அந்த ப்ராசஸில் பழுதாக போகாமல் ப்ரிசர்வ் பண்ணுறது. இந்த மீனை இந்த உப்பு தான் ப்ரிசர்வாக இதுக்கு போடுறது, ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு. நிறைய உப்புன்னு சொல்லி யோசிக்காங்க, உங்களுக்கே தெரியும். இது நல்லா காஞ்சி வந்த பிறகு இது நாங்கள் கழுவி போட்டு தான் சமைக்கிறோம், நாங்கள் ஊற வச்சு. ஸோ நீங்கள் உப்பு தாராளமாக போடுங்க. எங்களுக்கு இங்கே சரியான வெயில் இல்லை. ஸோ வெயில் இல்லாதபடியாக தான் நான் இந்த மெத்தடில் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு நல்ல வெயில் இருந்தேன்னு சொன்னால் நேராக இதை கொண்டே நீங்கள் வெயிலில் அப்படியே காய விடும். இப்போ ஸ்ரீலங்கான்னு சொன்னால் அந்த மாதிரி வெயிலாக இருக்குது. இந்தியாவில் நல்ல வெயில் இருக்குது. ஸோ அப்படியான நாட்டில் இது நல்லபடியாக வெயிலையே காய வைக்கலாம். அந்த காலத்தில் அப்படித்தான், இப்போயும் கூட அப்படித்தான் செய்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு வெயில் காணாதபடியாக நான் இந்த வெயிலை செய்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட ரிக்வெஸ்ட், நீங்கள் கேட்ட ரெசிபி ரிக்வெஸ்ட் எல்லாம் இருக்குது. பட் நான் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பழைய முதல் ரிக்வெஸ்ட்டில் தான் இப்போ நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஸோ சூன் நீங்கள் கேட்ட ரிக்வெஸ்ட் நான் போடுவேன். இதை நான் சும்மா மூடி போட்டு இப்படியே ஒரு நாள் சரியாக 24 மத்தியாலம் நல்லா ஊற வைக்க போகிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு எல்லாம் தூக்கி வைக்க தேவையில்லை, வெளியிலே வைக்கலாம். இது நல்லா ஊறினா பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை காட்டித்தாரேன். இந்த மீன் ஊறிக்கொண்டிருக்கு 24 மணித்தியாலமாக. மீனில் இந்த எக்ஸஸான தண்ணியெல்லாம் வெளியேறிட்டு ஒரு ரேக் இருந்தேன்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இந்த மீன் எடுத்து இருக்கிற எக்ஸஸ் தண்ணியை எடுக்கணும். ஒரு பேப்பர் டவல் இருந்தேன்னு சொன்னால் எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை ஒத்தி எடுங்கோ. உங்களுக்கு நல்ல வெயில் கிடைச்சதுன்னு சொன்னால் நீங்கள் எப்படியே செய்துட்டு கொண்டே இந்த வெயிலுக்கு வச்சு காய விடலாம். பட் எனக்கு நல்ல வெயில் இப்போ கிடைக்குதுங்க. இதை மூடி போட்டு இப்படி இதை நான் அவனில் லோவஸ்ட் ஹீட் 170 இதை வச்சுட்டு ஒரு 25 மினிட்ஸ் இந்த அவனில் வைக்க போகிறேன். நான் இப்போ 170 தான் கடைசியான டெம்பரேச்சர். எவ்வளோ இப்போ உங்களோட அவன் இருந்தேன்னு சொன்னால் உங்களோட லோவஸ்ட் டெம்பரேச்சர் ஏதோ அதில் விடுங்கோ. இப்போ நான் அவனை 170 விட்டுருக்கிறேன். இப்போ ப்ரீ ஹீட் பண்ணிட்டுது. 25 மினிட்ஸ் டைமர் போட்டிருக்கு. லோவர் ஹீட் 170 விட்டுருக்கிறேன். 170 விட்டுட்டு இதை 20 மினிட்ஸ் மூடி போட்டு பேக் பண்ணிவிட்டு நாளைக்கு அப்படியே அவனுக்கு விடுங்க, ஆஃப் பண்ணிவிட்டு. இந்த நாளைக்கு 24 ஹவர்ஸுக்கு பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை காட்டுறேன். கருவாடு 2வது நாள். இப்போ நான் அவனை லோவஸ்ட் ஹீட்டில் வச்சுக்கொண்டு திருப்பி 25 மினிட்ஸ் வச்சுட்டு 25 மினிட்ஸுக்கு பிறகு அவனை ஆஃப் பண்ணி போட்டு அப்படியே அவனுக்கு விட போகிறேன். ஸோ இப்போ திருப்பி லோவஸ்ட் ஹீட் 170 அவனை லோவஸ்ட் ஹீட்டில் வச்சு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி போயிட்டு ஆஃப் பண்ணி போட்டு 24 ஹவர்ஸுக்கு பிறகு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருவாடு செய்து முடிஞ்சுது. இது ஆக்சுவலி இன்றைக்கி 8வது நாள். 8 நாள் நான் அந்த மாசி கருவாடு செய்த மாதிரி தான் இதுவும் செய்தேன். நான் லோவஸ்ட் ஹீட் டெம்பரேச்சரில் வச்சு ஃபர்ஸ்ட் டே 25 மினிட்ஸ் ஆன் பண்ணி பேக் பண்ணிவிட்டு திருப்பி ஆஃப் பண்ணி போட்டு அடுத்த 24 ஹவர்ஸுக்கு பிறகு சேம் ப்ரொசீஜர் 25 மினிட்ஸ் வச்சு லோவஸ்ட் ஹீட்டில் மூடி போட்டு 24 ஹவர்ஸுக்கு பிறகு அடுத்த நாள் சேம் திங். ஸோ டே 1லேருந்து டே 8 வரை நான் சேம் ப்ரொசீஜர் செய்தேன். இப்போ இது செய்து முடிஞ்சுது. கருவாடு பர்ஃபெக்டாக காஞ்சி வந்திருக்குது.
கட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்ச மீனில் செய்யுங்க. நான் டூனா ஃபிஷ்லாம் செய்து நான் பாறை கொடுவா அந்த எனக்கு ஆக்சுவலி தமிழில் இந்த பேர் வருதில்ல. ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மீனில் கருவாடு செய்கிற மீனில் நீங்கள் செய்யலாம். மாசிக்கு வந்து கிணநாள் எடுத்து என்ன சொன்னால் மாசி வந்து நல்லா முறுகி வரணும். கருவாடு மாதிரி இல்லை. அந்த கருவாடு வந்து அவ்வளோத்துக்கு முருகத்தில் நல்லா காஞ்சிட்டு இருந்தா நல்லா காஞ்சிட்டுது. ஸோ இப்போ இது டன். இதுதான் இந்த கருவாடு, வீட்டில் செய்கிற கருவாடு. இப்போ நான் இதெல்லாத்தையும் வெட்டி வச்சிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோம்மேட் கருவாடு சூப்பராக இருந்திருக்குன்னு நம்புறேன். சூப்பராக மட்டும் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.